श्री गुरुभ्यो नमः। अधिक्रूर महाकाया कल्पांत जगनोपमा भैरवाय नमस्तुभ्यम अनुज्ञां तादमर्गसी। இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியில 24/3/2024 முதல் 30/3/2024 வரை இந்த வாரத்திற்கான சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை சிந்திக்க போறோம். இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியை பார்த்து ஆதரவளிக்கக்கூடிய பக்தகோடிகள் அனைவருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள். சென்ற வாரத்துல பலவிதமான சூக்ஷ்மங்களை உங்களோடு பகிர்ந்துருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வாரத்துல நீங்க திட்டமிடக்கூடிய விஷயங்களை கூடுதல் கவனத்தோடு எவ்வாறு செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதையும், இந்த வாரத்தில் அமையக்கூடிய கிரகங்களுடைய அமைப்புகள் ரீதியாகவும் உங்களுக்கு சில சூக்ஷ்மங்களை நாம் சிந்திக்க போறோம். இந்த வாரத்தினுடைய கிரக அமைப்புகளை நாம் சிந்திக்கும் பொழுது மேஷ ராசியில குரு பகவான் அருள் புரிகின்றார், சிம்ம ராசியில சந்திர பகவான் அருள் புரிகின்றார், கன்னியா ராசியில கேது பகவான் அருள் புரிகின்றார், கும்ப ராசியில செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான், சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார், மீன ராசியில சூரிய பகவான், புத பகவான், ராகு பகவான் அருள் புரிகின்றார். இந்த கிரக அமைப்புகள்ல இந்த வாரம் முழுவதும் சூரிய பகவான் மீன ராசியில சஞ்சரிக்கும் பொழுது அரசு சார்ந்த முயற்சிகள் எந்தெந்த ராசி பக்த கோடிகளுக்கு இப்பொழுது அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்ல இருக்கு அப்படிங்கறதையும் நாம் விரிவாக சிந்திக்க போறோம். சூரிய பகவானுடைய இயக்கங்கள், குரு பகவானுடைய இயக்கம், சனீஸ்வர பகவானுடைய இயக்கம், ராகு கேது பகவானுடைய இயக்கம், இந்த பங்குனி மாதத்துல சித்திரை மாதத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கு நாம் எவ்வாறு திட்டமிட வேண்டும், இந்த மார்ச் மாதத்தினுடைய நிறைவை பொருளாதார ரீதியாகவும் எவ்வாறு திட்டமிட வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனையை இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியில நாம் சிந்திக்க போறோம். பொதுவாக மார்ச் மாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதத்தை ஃபைனான்சியல் இயர் க்ளோசிங், அதாவது வங்கிகள் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் கணக்குகளை திட்டமிடக்கூடிய ஒரு இறுதி மாதமாக நாம் திட்டமிடுறோம். ஏப்ரல் மாதம் ஃபைனான்சியல் இயருடைய பிகினிங் அப்படிங்கறதுனால இந்த வாரத்தினுடைய ராசி பலன் நிகழ்ச்சியில பொருளாதார ரீதியான கூடுதல் சிந்தனைகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறோம். பக்த கோடிகள் முழுமையாக பார்த்து பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். இந்த வாரத்தினுடைய திட்டங்களை தீட்டுவதற்கு அந்த பக்த கோடிகளுக்கு எந்தெந்த கிரகங்கள் அனுகூலமாக இருக்கின்றன என்பதை நாம் சிந்திக்க போறோம். மேன்மை மிக்க மேஷ ராசி பக்த கோடிகளே, மேஷ ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்துல செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான், சனீஸ்வர பகவான், இந்த 3 கிரகங்கள் சேர்ந்து சஞ்சரிக்கின்றன. அதே சமயத்துல பஞ்சமஸ்தானாதிபதி சயனஸ்தானத்தை சஞ்சரிக்கின்றார். பஞ்சமஸ்தானாதிபதியும் முயற்சி ஸ்தானாதிபதியும் சேர்ந்து விரயஸ்தானத்தை கடக்கும் பொழுது இந்த வாரத்தை நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதையும் நாம் சிந்திக்கலாம். உங்களது ராசிக்கு 3க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகன் சயனஸ்தானத்தை கடக்கும் பொழுது மாணவ செல்வங்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தை கடக்கும் பொழுது அசையா சொத்துக்கள், வீடுகள், மனைகள், நிலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள், பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக இருந்த இடர்பாடுகள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள், பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக இருந்த பலவிதமான குழப்பங்களுக்கெல்லாம் இந்த வாரத்துல நல்ல தீர்வை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரும். உங்களை அறியாமலேயே முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு சென்று வருவதற்கும் முருகப்பெருமான் ஆலயங்களை தரிசிப்பதற்கும் உங்களுக்கு பலவிதமான வாய்ப்புகள் கிடைக்கும். அவ்வாறு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் அவசியம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சில சமயத்துல அவனருளால் அவன் தாள் வணங்கி
இறைவனுடைய தனிப்பெரும் கருணை நமக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். அந்த விதத்தில் மேஷ ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு பிரசித்தி பெற்ற முருகன் ஆலயங்களை தரிசிப்பதற்கும் உங்கள் இல்லங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஆலயங்களை தரிசிப்பதற்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சகோதர சகோதரிகள் மூலம் இருந்த கருத்து வேறுபாடுகள் நட்பாக மலரும். அசையா சொத்துக்கள், வீடுகள், மனைகள், நிலங்கள் ரீதியாக இருந்த பலவிதமான குழப்பங்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் செய்யக்கூடிய பக்த கோடிகளுக்கு எதிர்பாராத விதத்தில் லாபங்கள் பெருகும். பொருளாதாரத்தில் ஒரு திருப்திகரமான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திப்பீர்கள். உங்களது ராசிக்கு தன சப்தம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 2-7க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த வாரம் முழுவதும் லாபஸ்தானத்தை கடந்து வருகின்றார். 2வது ஸ்தானத்திற்கு தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் என்று பெயர். 7வது ஸ்தானத்திற்கு கலத்திரஸ்தானம் என்று பெயர். 2-7க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது எதிர்பாராத விதத்தில் பொருளாதாரங்கள் நாடி வரும். வெகு நாட்களாக உங்களை நாடி வரவேண்டிய பழைய பாக்கிகளை எல்லாம் நீங்கள் இந்த சமயத்தில் போன் செய்து கேளுங்கள். சில பக்த கோடிகளுக்கு கேட்காமலேயே கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். எதிர்பாராத விதத்தில் லாபங்கள், பொருளாதார வளர்ச்சிகள், மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கொடுக்கும். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் மூலமாக, அவர்களது சொத்துக்கள் மூலமாக வரவேண்டிய வரவுகள் யாவும் மகிழ்ச்சியை கொடுக்கும். வண்டி வாகனங்கள் ரீதியாக இருந்த இடர்பாடுகள், இடையூறுகள் நீங்கும். சில பக்த கோடிகளுக்கு புதிய வண்டிகள், வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கூட மகிழ்ச்சியை கொடுக்கும். தசம லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 10-11க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் லாபஸ்தானத்தை கடக்கும் பொழுது உங்களது இல்லங்களுக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட திருப்பணிகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களது என்ட்ரன்ஸ் கேட்டை சரி பண்றது, சேஃப்டி லாக்கர் வாங்கிறது, பீரோ வாங்கிறது, இரும்பு சம்பந்தப்பட்ட பர்னிச்சர்ஸ் வாங்கிறது, இவைகள் எல்லாம் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைவதை உணர முடியும். எந்தெந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? அரசு சார்ந்த, அரசு துறை சார்ந்தவர்களிடத்திலே வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். தேவையில்லாத செலவுகளை முற்றிலுமாக குறைத்துக் கொள்வது நல்லது. பஞ்சமஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை கடக்கும் பொழுது ராகு பகவானோடு சேர்ந்து கடக்கின்றார். இந்த சமயத்தில் சம்பந்தமே இல்லாத மாயைகள் உங்களை ஈர்க்கும். இந்த சமயத்தில் கூடுதல் எச்சரிக்கை தேவை. உங்களுக்கு கூடுதல் லாபம் தரேன், கூடுதல் பெனிஃபிட் தரேன், கூடுதல் ப்ராஃபிட் தரேன் அப்படின்னு எந்த விதமான போலி விளம்பரங்களிலும் நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை இறைவன் பாதுகாக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டங்களை நீங்கள் திட்டமிட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. செலவுகளை குறைத்துக் கொள்வதும், தேவையில்லாத மாயைகளில் மாட்டிக்கொள்ளாமல் உங்களை தற்காத்துக் கொள்வதும், குடும்ப ரீதியான பலவிதமான சிந்தனைகளுக்கு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை சிந்தித்து வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனையோடு இந்த வாரத்தை திட்டமிடும் பொழுது இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி வாரமாக அமையும். மேஷ ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு விரயஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். துர்க்கை அம்பிகை வழிபாடு செய்வது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான சிரமங்களில் இருந்து உங்களை காத்து அருள் புரியக்கூடிய எளிமையான அருமையான பரிகாரமாக அமைவதை உணர முடியும். நல்வாழ்த்துக்கள். காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளம் உடைய ரிஷப ராசி பக்த கோடிகளே, ரிஷப ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த வாரத்துல தவிர்க்க முடியாத ஒரு பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட போறது. வெகு நாட்களுக்கு முன்பாக நீங்கள் முதலீடு செய்த அந்த தொகை கைக்கு வருமா வராதா என்று சிந்தித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் அந்த தொகை உங்களது கையை நிரப்பும்.
உங்களது ராசிக்கு சதுஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் ராகு பகவானோடு சேர்ந்து சஞ்சரிக்கின்றார். எதிர்பார்க்காத விதத்தில் ஒரு பொருளாதார மாயையை ராகு பகவான் ஏற்படுத்துவார். அந்த விதத்தில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி பெருகும். நீங்கள் இந்த தொகை நமக்கு கைக்கு வருமா வராதா, ஒவ்வொரு ரூபாயாக சேர்த்த தொகையாயிற்றே, நாம் உழைத்த தொகை நிச்சயமாக நமது கைக்கு வந்து சேரும் என்ற பலவிதமான சிந்தனைகளை உடைய உங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் அந்த தொகை கைக்கு வரும்பொழுது ஆனந்தம் பெருகும். இருந்தாலும் அந்த தொகையை முழுமையாக நீங்கள் கொண்டு வந்து அரசு சார்ந்த நிறுவனங்களில் அவைகளை நீங்கள் சேமிப்பது எதிர்கால திட்டங்களுக்கு உதவும். இனி நாம் எந்த விதமான போலி விளம்பரங்களையும் நம்பக்கூடாது என்ற ஒரு அருமையான பாடத்தை நீங்கள் படித்து அந்த பாடம் மூலம் வாழ்க்கையில் பல வெற்றிகளை பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். தன பஞ்சம ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது சதுஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வருவதும் அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த தீர்மானங்களை தீர்மானிப்பதற்கு அபரிமிதமான முன்னேற்றங்களை நீங்கள் சிந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைவதை உணர முடியும். ரிஷப ராசியை சார்ந்த மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். இளைஞர்களுக்கு எதிர்காலம் ரீதியான திட்டங்கள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்கும். பணியாற்றக்கூடிய இடங்களில் இருந்த பலவிதமான இடர்பாடுகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். பணியாற்றக்கூடிய இடங்களில் பலவிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய அருமையான வாய்ப்புகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி பெருக போறது. குழந்தைகளுடைய வெற்றி தகவல்கள் உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பஞ்சமஸ்தானத்தை கேது பகவான் கடந்து வரும்பொழுது விநாயகப் பெருமான் வழிபாடு செய்வது, விநாயகப் பெருமானை தினந்தோறும் தரிசிப்பது, விநாயகர் அகவல் பாராயணம் செய்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அன்பாக பேசி பண்பாக பழகக்கூடிய மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு சப்தம தசம ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடப்பது அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. உங்களது மனதில ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போறது. புதிய ஆடைகள், புதிய ஆபரணங்கள், வண்டிகள், புதிய புதிய வரவுகள் உங்களது குடும்பத்திற்கு நாடி வருவதையும் அந்த புதிய வரவுகள் மூலம் ஒரு மகிழ்ச்சி ஆழ் மனதில் தோன்றுவதையும் நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். உங்களது ராசிக்கு சப்தம தசம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 7-10 கிரகமானது லாபஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர் மூலம் சுப செய்திகள் நாடி வரும். கணவன் மனைவி அன்பு பெருகும். உள்ளத்துல ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி பெருகுவதை உணர முடியும். சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு தொழில் ரீதியான வெற்றிகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். பணியாற்றக்கூடிய இடங்களில் இடமாற்றங்கள் ஏற்பட்டாலும் அந்த இடமாற்றங்கள் கூட மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வகைகளில் அமைவதை உணர முடியும். சில பக்த கொடிகளுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. இளைஞர்கள் வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய, உல்லாச பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. இந்த வாரத்துல உங்களது ராசிக்கு 3க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் தசமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது ராகு பகவானும் தசமஸ்தானத்தில் கடந்து வருகின்றார். இந்த சமயத்துல பணியாற்றக்கூடிய இடங்கள்ல கொஞ்சம் பொறுமை நிதானத்தை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. பணியாற்றக்கூடிய இடங்கள்ல கொடுக்கல் வாங்கலை
முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும், குறைத்து கொள்ள வேண்டும். பணியாற்றக்கூடிய இடங்கள்ல ஆர்குமெண்ட்ஸை முழுமையாக தவிர்ப்பதும், பணியாற்றக்கூடிய இடங்களில் அரசியல் பேசுவதை முற்றிலுமாக தவிர்ப்பதும் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகள் உங்களது தொழிலில் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுங்கள். மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு பஞ்சமஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தை கடக்கும் பொழுது குழந்தைகளுடைய முன்னேற்றம், குழந்தைகளுடைய கல்வி, குழந்தைகளுடைய ஆரோக்கியம் போன்ற விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதையும், வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் படிப்படியான முன்னேற்றங்கள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுப்பதையும் பிரத்யட்சமாக உணர முடியும். மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய வாரமாக அமைந்தாலும், சூரிய பகவான் தசமஸ்தானத்தை கடக்கும் பொழுது ராகு பகவானும் தசமஸ்தானத்தில் சேர்ந்து வருவதனால் பணியாற்றக்கூடிய இடங்களில் பொறுமை நிதானத்தை பின்பற்ற வேண்டும் என்ற சிந்தனைகளை ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொண்டு செயல்படும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளில் இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ள முடியும். மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வது, சூரிய பகவானை வழிபடுவது, சூரிய உதயத்தை தரிசிப்பது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். வாழ்த்துக்கள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே, கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஆழ் மனதில பலவிதமான வினாக்கள், பலவிதமான குழப்பங்கள். அஷ்டமஸ்தானத்தை சனி பகவான் கடந்து வருகின்றாரே, இந்த காலகட்டங்களை நாம் எவ்வாறு சந்திப்பது, சிந்திப்பது அப்படின்னு ஒரு பயம் தோன்றது. கவலைப்படாதீங்க. முயற்சி ஸ்தானத்துல கேது பகவான் அனுகிரகம் பண்றார். உங்களது ராசிக்கு சதுர் லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 4-11க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்தை கடந்து வருகின்றார். பொதுவாக கோச்சார கிரக இயக்கங்கள்ல ஒரு பெரிய ரகசியத்தை நாம் சிந்திக்க முடியும். அஷ்டமஸ்தானத்தை கடந்து வரக்கூடிய கிரகங்கள் எவ்வாறு அனுகூலத்தை கொடுக்கும் என்ற ஒரு சிந்தனை ஜோதிட ஆர்வலர்களுக்கு இருந்தாலும், சுக்கிர பகவான் உங்களது ராசிக்கு சதுர் லாபஸ்தானாதிபதி, 4-11க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது நிச்சயமாக அனுகூலத்தை கொடுப்பார் என்ற ஒரு ஜோதிட கருத்தையும் நீங்கள் ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொண்டு சிந்திக்கும் பொழுது இந்த வாரத்தை கூட நீங்கள் வெற்றி வாரமாக சிந்திக்க முடியும். பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் கிடைக்க போறது. ஏதோ ஒரு பொருளை, விலை உயர்ந்த பொருள் கை தவறி எங்கேயோ வச்சுட்டோம். அந்த பொருளை பல நாட்களாக தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த பொருள் கிடைக்குமா கிடைக்காதா என்று ஜோதிடர்களிடத்திலே போய் ஆரிடம் கேட்கிறீர்கள். ஆனால் அந்த பொருள் நிச்சயமாக கிடைக்கும் என்று ஒரு உள் உணர்வு உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றது. அதை போல அந்த விலை உயர்ந்த ஒரு பொருள் அல்லது விலை உயர்ந்த பொருள் இருக்கக்கூடிய இடத்தினுடைய ஒரு சாவியாக கூட இருக்கலாம். அவைகள் உங்களுக்கு திடீர்னு கைக்கு கிடைக்க போறது. நம்ம பல நாட்களாக தேடிக்கொண்டிருந்த நம்முடைய பொருள் நாம் எதிர்பார்க்காமலேயே நமக்கு கிடைக்கும் பொழுது என்னமோ அந்த பொருள் இப்பதான் நம்ம கைக்கு வந்த மாதிரி ஒரு ஆனந்தம் கிடைக்கும். அந்த ஆனந்தத்தை இந்த வாரத்துல நீங்கள் பெறப்போகிறீர்கள். உங்களுக்கு உங்க கையிலிருந்து நழுவிய, காணாமல் போன, விலை உயர்ந்த ஒரு பொருளை நீங்கள் திரும்பவும் தேடி எடுத்து அந்த மகிழ்ச்சியை பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைவதை நீங்கள் உணர முடியும். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் திடீர் ஆர்வம் தோன்றுவதையும் அதன் மூலமாக முன்னேற்றங்கள் பெருகுவதையும் சிந்திக்க முடியும். நேற்று வரை உங்களிடத்திலே மிகவும் கடுமையாக நடந்து கொண்ட மேல் அதிகாரிகளுடைய அன்பையும் ஆதரவையும் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போறது. சில சமயங்கள்ல நாம் எதிர்பார்த்து
கிடைக்கல அப்படின்னா மனம் எவ்வாறு ஏங்குமோ அதை போல எதிர்பாராமல் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, எதிர்பாராமல் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள், எதிர்பாராமல் கிடைக்கக்கூடிய ஒரு பயணம் எதுவாக இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் அல்லவா? அந்த மகிழ்ச்சியை இந்த வாரத்துல நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போறது. இந்த வாரம் கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு எதிர்பாராமல் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை சிந்திக்கக்கூடிய வாரமாக அமைவதை நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். இந்த வாரத்துல எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? பஞ்சம தசம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 5, 10 அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் அட்டமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது கோப தாபங்களை குறைத்து கொள்ள வேண்டும், வேகத்தை குறைத்து கொள்ள வேண்டும், அவசரத்தை குறைத்து கொள்ள வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமை, நிதானம் என்ற 2 ஆதாரங்களோடு உங்களது வண்டி பயணத்தை நீங்கள் தொடர வேண்டும். இவைகளை நீங்கள் சரியான விகிதத்தில் நடைமுறைப்படுத்தும் பொழுது இந்த வாரத்தையும் நீங்கள் வெற்றி வாரமாக நீங்கள் சிந்திக்க முடியும். இருந்தாலும் அட்டமஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கின்றார். சனீஸ்வர பகவானுடைய குருவாக திகழக்கூடிய ஸ்வர்ண ஆக்ஷ்ண பைரவரை தினந்தோறும் மனதில் தியானிப்பது, ஸ்வர்ண ஆக்ஷ்ண பைரவர் அட்டகத்தை தினம்தோறும் கேட்பது, நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனல்ல ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவருடைய அட்டகம் அப்படிங்கக்கூடிய ஒரு பதிவு கொடுத்திருக்கோம். அதனுடைய லிங்கையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறோம். அதை தினம்தோறும் நீங்க கேளுங்கோ. இப்போ நீங்க டிராவல் பண்றேன், ஒரு 2 வீலர்ல டிராவல் பண்றேன், 4 வீலர்ல டிராவல் பண்றேன், ஆபீஸ்ல போய் இருக்கு, நீங்க அதை கேட்டுண்டே கூட உங்களது அன்றாட பணிகளை செய்யலாம். காலம்பரை எழுந்தோடனே அதை ஆன் பண்ணி கேட்டுட்டு அது முழுமையாக அதை மனசுக்குள்ள வாங்கி அந்த ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவரை தியானிக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அந்த ஒவ்வொரு தினமும் வெற்றி தினமாக ஆவதை நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். நல்வாழ்த்துக்கள். சிந்தனை சிறப்புமிக்க சிம்ம ராசி பக்த கொடிகளே, சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் ஒரு திட்டங்களை தீட்டக்கூடிய வாரம் அப்படிங்கிறத நாம் கூறினாலும் நீங்க கரெக்டா திட்டமிடுறீர்கள். குடும்பத்திற்காக, குடும்பத்தில் இருப்பவர்களுக்காக, குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்காகவும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு கடினமான உழைப்பை நீங்கள் கொடுத்தாலும் உங்களுக்காக ஒரு சில மணித்துளிகளை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்திக்க வேண்டிய வாரம் இந்த வாரம். உங்களது ராசிக்கு உங்களது ராசிநாதன் அட்டமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது கடுமையான வேலை பலுக்கள், இந்த வேலை பலுக்கள் எல்லாமே நீங்கள் உங்களது சுய ஆர்வத்தோடு, குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஈடுபாடோடு, குடும்பத்தில் இருப்பவர்களுடைய நலன் கருதி நீங்களாகவே செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் உங்களுடைய நலன், உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் இவைகளுக்கும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்பதை நீங்கள் ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. உங்களது ராசிக்கு பஞ்சம அட்டம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 5, 8 அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிப்பது 1/5/2024 வரை மட்டுமே. இந்த காலகட்டத்தில் எதிர்கால திட்டங்களை திட்டமிட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது என்பதை உங்களது ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொண்டு தினந்தோறும் ஒரு சில மணித்துளிகள் உங்களது எதிர்காலம் ரீதியான திட்டங்களை திட்டமிடுங்கள். உங்களது ராசிநாதன் அட்டமஸ்தானத்தில் சஞ்சரிச்சாலும் தன லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகன் அட்டமஸ்தானத்தை கடந்து வருகின்றார். உங்களது ராசிக்கு தன லாபஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது
உங்களுக்கு பொருளாதார ரீதியான தேவைகள் இருந்தாலும் உங்களது தேவைகளை ஏதோ பலவிதமான ரூபங்கள் மூலமாக இறைவன் உங்களுக்கு நிறைவு செய்து கொடுப்பார் என்ற ஒரு தன்னம்பிக்கையை பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போறது. அதனால பொருளாதாரத்துல பெரிய பாதகங்கள் ஏற்படாது என்ற ஒரு தன்னம்பிக்கை சிந்தனையை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது உங்களது ராசிக்கு 3-10 அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுடைய பார்வை உங்களது ராசி மேல் பதிகின்றது. சில சமயங்கள்ல இந்த வாரத்துல உங்களது எதிர்பார்ப்புகள், உங்களது எண்ணங்கள் மிகவும் பெரியதாக, மிகவும் அரிதாக இருக்கும். ஆனாலும் திங்க் பிக் என்ற சிந்தனைகளை சிந்தித்து உங்களது எதிர்கால திட்டங்களை அபரிமிதமான முன்னேற்ற பாதையில் பயணிப்பதற்கு நீங்கள் திட்டமிட வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுவது மேலும் வெற்றியை கொடுக்கும். சிம்ம ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகள், மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கொடுக்க போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ரீதியான முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. உங்களது சிந்தனை ஆற்றல் யாவும் அனுகூலத்தை கொடுக்க போறது. உங்களிடத்தில் இருக்கக்கூடிய திறமை, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய உழைப்பு, இவை இரண்டையும் உங்களது எதிர்காலம் ரீதியான விஷயங்களில் சிந்திக்கும் பொழுது உங்களது எதிர்காலம் மேலும் வெற்றியை கொடுக்கும். சிம்ம ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். ராகு பகவானை வழிபடுவது, துர்க்கை அம்பிகையை வழிபடுவது, காளி தேவியை வழிபடுவது, இவைகளெல்லாம் அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கனிவான உள்ளம் உடைய கன்யா ராசி பக்த கொடிகளே, கன்யா ராசியை சார்ந்த பக்த கொடிகள் கடுமையான எதிர்நீச்சலை கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். கடந்த காலத்தை ஒப்பிடும் பொழுது இந்த வாரம் உங்களுக்கு தன்னம்பிக்கை வாரமாக அமைய போறது. மனதுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை ஆற்றல் தோன்ற போறது. எவ்வளவோ பார்த்துட்டோம், இனி நம்ம எந்த இதுக்கு கவலைப்படணும் அப்படிங்கக்கூடிய ஒரு உயரிய சிந்தனை. இந்த சிந்தனை எல்லாம் உங்களுக்கு யார் கொடுக்கிறா அப்படின்னா, உங்களது ராசிக்கு 3-8 அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6வது ஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது அபரிமிதமான தன்னம்பிக்கை தோன்றும். நேற்று வரை பகை பாராட்டியவர்கள் கூட நட்புக்கரம் நீட்டுவார்கள். வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக இருந்த பலவிதமான இடர்பாடுகளுக்கு நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் நாடி வருவதை சிந்திக்க முடியும். கன்யா ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு சஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6வது ஸ்தானத்தை செவ்வாய் பகவான் கடக்கும் பொழுது சகோதர சகோதரிகளுடைய அன்பு, ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அசையா சொத்துக்கள், வீடுகள், மனைகள், நிலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். உங்களது ராசிக்கு பஞ்சம சஷ்டம ஸ்தானாதிபதி 5-6 அதிபதியாக இருக்கக்கூடிய மந்தகாரகன் 6வது ஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது உங்களது தன்னம்பிக்கை ஆற்றல் பெருகுவதையும் எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் உயருவதையும் பிரத்யட்சமாக உணர முடியும். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இன்னும் திருமணம் கைகூடவில்லையே என்ற ஒரு ஏக்கம் ஆழ் மனதில் இருந்தாலும் உங்களது ஆழ் மனதில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கெல்லாம் 1/5/2024 பிறகு நல்ல விடைகள் கிடைக்கப் போகின்றது என்ற தன்னம்பிக்கையோடு இந்த வாரத்தை நீங்கள் செயல்படுத்துங்கள். உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். உங்களது ராசியிலேயே கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். கூட்டுத்தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு மனதில் பலவிதமான கவலைகள், பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான சந்தேகங்கள், இவை எல்லாம் காணப்படுறது. இந்த தொழிலை என்ன செய்யலாம், இந்த தொழிலை நம்மால் தொடர முடியுமா போன்ற பலவிதமான குழப்பங்கள். இதனால உங்க ஷேர் பார்ட்னரோட,
உங்களது கூட்டாளிகளோடு அவ்வப்பொழுது மனச்சோர்வை ஏற்படுத்தக்கூடிய கசப்பான சூழ்நிலைகள் ஏற்படுறது. இவைகள் எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா அப்படின்னு கவலைப்பட்டுருக்கீர்கள். உங்களுக்கு எல்லாத்துக்கும் 1/5/2024 பிறகு நல்ல மாற்றங்கள் கிடைக்க போறது. மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதை பிரத்யட்சமாக உணர முடியும். கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகள் எந்தெந்த விதத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க வேண்டும். கணவன் மனைவி வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். கூட்டு தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகள் புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். சூடான உஷ்ணமான உணவுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். கோளறு பதிகத்தை தினம்தோறும் படிப்பது கேட்பது நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சதுர் சப்தம ஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது மாயைகளில் சிக்காமல் உங்களை தற்காத்து கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டங்கள்ல பலவிதமான போலி விளம்பரங்கள், போலியான தகவல்கள் அனைவரையும் மயக்குகின்றன. ஆனால் உண்மை எது பொய் எது என்ற விஷயங்களை நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து அரசு சார்ந்த நிறுவனங்களில் மட்டும் உங்களது முதலீடுகளை செய்வது, அரசு வங்கிகளில் உங்களது பணத்தை செலுத்துவது, தேவையில்லாத போலி விளம்பரங்களை நம்பி ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்ற தகவலை உங்களது ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொண்டு செயல்படும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளில் இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ள முடியும். வாழ்த்துக்கள். புதுவை ஸ்ரீ பைரவ சக்தி பீடத்தில் பிரதி தேய்பிறை அஷ்டமி மற்றும் வளர்பிறை அஷ்டமி தினங்களில் மாலை 4 மணிக்கு பைரவ குருஜி நடத்தும் ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவ சர்வ காரிய சித்தி மகாயாகம். இந்த யாக பூஜைகளை பங்கு பெற்றுக் கொள்ளும் பொழுது நினைத்தது நடக்கும், கேட்ட வரம் கிடைக்கும். மேலும் ஹோம பூஜையில் வைத்து பூஜை செய்த பைரவருடைய ரக்ஷை, பைரவருடைய நாணயம், ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய சக்கரம் ஆகியவை பக்தர்களுக்கு வழங்கி வருகின்றோம். மேலும் விவரங்களுக்கு 8300054499. அனைவரும் வருக, பைரவர் திருவருள் பெறுக. அனுமதி இலவசம். துல்லியமான துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் அருமையான வெற்றி வாரமா அமைய போறது. பொதுவாக சூரிய பகவான் மீன ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள் எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு தொலைநோக்கு ஆய்வை சிந்திக்கும் பொழுது சூரிய பகவான் துலா ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு லாபஸ்தானாதிபதி, 11க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6வது ஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது துலா ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் எல்லாம் நாடி வரும். இந்த வாரத்துல துலா ராசியை சார்ந்தவர்கள் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க பிளான் பண்ணணும் அப்படின்னா, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நீங்க கரெக்ட் பண்ணுங்க. அரசு சார்ந்த விஷயங்கள், இப்ப நீங்க கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களாக இருந்தால் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சாமி நாங்க கவர்மெண்ட்டுக்கும் எங்களுக்கும் என்ன சாமி தொடர்பு, நாங்க சாதாரண ஒரு பணியில இருக்கோம் அப்படின்னா, சாதாரண பணியில இருக்கிறவர்களுக்கும் அரசுக்கும் தொடர்பு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்க உங்கள்கிட்ட ஆதார் கார்டு இருக்கு, ரேஷன் கார்டு இருக்கு, ஹெல்த் கார்டு இருக்கு, அதே போல எந்த விதமான டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு, அந்த மாதிரி அரசு சார்ந்த அதுல எல்லாம் நீங்க ஏதாவது திருத்தங்கள் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம்
இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யலாம். உங்களது இந்த கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நீங்க பென்ஷனுக்கு அப்ளை பண்ணணுமா, பென்ஷன் சம்பந்தப்பட்ட முயற்சியில் இருக்கணுமா, நீங்க கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு சாதாரண ஆதார் கார்டு கூட அரசு சம்பந்தப்பட்டது தானே, அதிலிருந்து நீங்க ஒரு பெரிய அரசியல் பிரமுகரா இருக்கீங்க, அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த வீக்ல நீங்க சரியான விகிதத்துல தொடர்பு கொள்ளும் பொழுது அபரிமிதமான வெற்றிகளை நீங்கள் பெறலாம். அதே போல மாணவ செல்வங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் எஜுகேஷன் எதெல்லாம் பிளான் பண்ணணும், அதே போல கவர்மெண்ட் ஜாப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் துலா ராசி சார்ந்தவர்கள் இந்த காலகட்டங்களில் திட்டமிடலாம். அதே போல திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள், இது ரொம்ப நான் ரிப்பிட்டேஷனா கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா துலா ராசிக்கு 3-6 அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த அமைப்பானது 1/5/2024 வரைக்கும் இருக்கு. இந்த சமயத்தில் உங்களுக்கு ஒரு பிளானட்டரி ஸ்ட்ரென்த் கூடுதலா கிடைக்கிறது என்னன்னா, உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இப்ப உங்களுக்கு ஒரு அருமையான காலகட்டம். துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் நீங்கள் எந்த வயதை உடையவர்களாக இருந்தாலும், எந்த தகுதியை உடையவர்களாக இருந்தாலும், இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சக்சஸ் கொடுக்கக்கூடிய வாரமா அமைஞ்சிருக்கு. இப்ப சக்சஸ் ரேஷியோ அதிகமா இருக்கும் பொழுது நம்ம எஃபோர்ட்டை கூடுதலாக நடைமுறைப்படுத்தணும். நம்ம முயற்சி கூடுதலாகும் பொழுது பல விஷயங்களை இந்த 1 வீக்குக்குள்ள நீங்க எந்தெந்த விஷயங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்தணுமோ, யூ ஹாவ் டு மேக் ஏ லிஸ்ட். ஒரு லிஸ்ட் ஒன்று, ஒரு குறிப்பு ஒன்று எடுத்துக்கோங்க. என்னென்னலாம் நம்ம செய்யணும், அதுவும் கவர்மெண்ட் ஆஃபீஸ் விஷயமா என்னென்ன செய்யணும், ஸ்கூல் விஷயமா என்ன செய்யணும், குடும்ப ரீதியா என்ன செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க திட்டமிடும் பொழுது அபரிமிதமான அனுகூலம் பெறுவதை நாம் சிந்திக்க முடியும். துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த வாரத்தை ஒவ்வொரு விஷயங்களையும் திட்டமிடுங்கள். வெற்றி தேவதை உங்கள் அருகிலேயே இருக்கின்றாள். இந்த வெற்றி தேவதை உங்கள் அருகில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு மணித்துளிகளும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலமாக அமைகின்றது. ஒவ்வொரு மணித்துளிகளும் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலத்தை கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு அனுகிரகித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமையான சமயம். லாபஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது வயதுல பெரியோர்களுக்கு கூட ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். சில சமயங்கள்ல ரொம்ப சின்ன வயசுல இருக்கிறவர்களுக்கு கூட ஆரோக்கிய பங்கம் ஏற்படும் பொழுது மனச்சோர்வு ஏற்படுவதையும், வயதுல ஒரு 70 வயசு தாண்டினவர்களுக்கு கூட இளைஞர்களைப் போல ஒரு தன்னம்பிக்கை தோன்றுவதையும் நடைமுறை வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். இதற்கு கோச்சார கிரகங்களும் காரணமாக அமைகின்றது. கிரகங்கள் நமக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய சமயத்துல வயதுல பெரியோர்கள் கூட இளைஞர்களைப் போல இயக்கத்தை பார்க்கலாம். ஆனால் இந்த கோச்சார கிரகங்கள் வலு குறைவாக இருக்கும் பொழுது இளைஞர்கள் கூட வயதில் பெரியோர்களைப் போல சோர்ந்து காணப்படுகிறார்கள். அந்த விதத்துல துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு கிரகங்கள் அனுகூலமாக இருக்கக்கூடிய வாரம் இந்த வாரம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீங்கள் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். உங்களது குலதெய்வத்தினுடைய திருநாமாவை மனதில் தியானிக்கும் பொழுது அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படுவதை நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் முழுவதும் வெற்றி வாரமாக அமைய நல்வாழ்த்துக்கள். விவேகம் மிக்க விருச்சிக ராசி பக்த கொடிகளே, விருச்சிக ராசி சார்ந்த பக்த கோடிகளைப் போல விவேகம் மிக்கவர்கள் இந்த உலகத்துல கிடையாது. எவ்வளவு விவேகம் இருந்தாலும் கடுமையான கஷ்டங்கள், கடுமையான சிரமங்கள், கடுமையான எதிர்நீச்சல்கள் இவைகளை தாண்டி வந்து கொண்டிருக்கக்கூடியவர்களும் விருச்சிக ராசியை சார்ந்தவர்கள். இந்த காலகட்டத்தில் 12 ராசிக்காரால
அதிகமான எதிர்நீச்சலை தாண்டி, அதிகமான கவலையை தாண்டி, அதிகமான கஷ்டங்களை தாண்டி வந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகள். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, லாபஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சரிப்பது மட்டுமே உங்களுக்கு அருமையான கிரக அமைப்பு. மொத்தம் ராசி கட்டத்துல 12 கட்டம் இருக்கு, 9 கிரகங்கள் இயங்கின்னு இருக்கு. இதுல விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு கேது பகவான் மட்டும்தான் லாபஸ்தானத்துல இருக்கார். மற்ற எந்த கிரகங்களும் அனுகூலமான ஸ்தானத்துல இல்லை. இந்த ஜோதிடமும் கோச்சார ஆய்வுகளும் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு ஆதாரம் யாரு அப்படின்னா விருச்சிக ராசியை சார்ந்தவர்கள். விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு லாபஸ்தானத்திலே கேது பகவான் சஞ்சரிப்பது மட்டுமே 9 கிரகங்கள்ல ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் உங்களுக்கு அனுகூலமா இருக்கு. ஆனாலும் நீங்க ஏதோ ஒரு தன்னம்பிக்கை ஆற்றல், ஏதோ ஒரு இறைவனது ஆற்றல், ஏதோ ஒரு ஒத்துழைப்பினுடைய ஆற்றல், இவைகள் மூலமாக உங்களது கடமைகளை நீங்க பண்ணிட்டு இருக்கீர்கள். இன்னைக்கு விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கோடிகள்கிட்ட போய் கேட்டோம்னா, எப்படிப்பா இருந்துகிட்டு இருக்க அப்படின்னா, ஏதோ இயங்கிக்கிட்டு இருக்கோம், ஏதோ வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றா. உண்மை. விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு தசமஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்துல கடந்து வர்றார். 10க்குடைய சூரிய பகவான் 5வது ஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது குழந்தைகள் ரீதியான பலவிதமான கவலைகள் உங்களது ஆழ் மனதில் இருக்கு. இதுல விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கோடிகள் இடத்துல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அவ்வளவு சட்டுன்னு எல்லார்ட்டையும் பேசிட மாட்டாங்க. அவ்வளவு உடனடியாக தனது கவலைகளை யாரிடத்திலும் சொல்ல மாட்டார்கள். அவர்களுடைய முக பாவங்களை பார்த்தா என்னமோ அவங்க ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவர்களது உடம்பு எவ்வளவு கஷ்டத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறது, அவர்களது உள்ளம் எவ்வளவு கஷ்டத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறது, அவர்கள் எவ்வளவு எளிதான உணவை உண்டுவிட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வெளியில தெரியாம தன்னுடைய கடமைகளை செய்யக்கூடிய ஒரு தொலைநோக்கு பார்வை உடையவர்கள் விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கோடிகள். இதுல ராசிநாதன் சதுர்ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார். கடமை என்னமோ கரெக்டா செஞ்சுட்டு இருக்கீங்க, அந்த கடமைக்கு தகுந்த ஊதியம் இருக்கா தெரியல, இருந்தாலும் நம்ம கடமையை செஞ்சிடுவோமே அப்படிங்கக்கூடிய ஒரு தொலைநோக்கு சிந்தனை உங்களை இயக்கி கொண்டிருக்கு. பஞ்சமஸ்தானத்துல வித்யாகாரகன். உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டியவர்கள் அங்கீகாரம் கொடுக்கவில்லை. யாருமே உங்களை கன்சிடரே பண்ணல அப்படிங்கிற அளவுக்கு மனதுக்குள்ள ஒரு தாக்கம் காணப்படுறது, ஒரு ஏக்கம் காணப்படுறது. நம்ம எவ்வளவு பேருக்கு நல்லது நினைச்சிருக்கோம், நம்ம எவ்வளவு பேருக்கு நல்லது செஞ்சிருக்கோம், எவ்வளவு பேருக்கு நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். இன்னைக்கு நமக்கு நல்லது செய்யறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கீங்க. சாமி, இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கட்டும், இதெல்லாம் விட ஒரு கடுமையான தாக்கத்துல இருக்கோமே, அதை நீங்க சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். அர்த்தாஷ்டம சனி. ஏன் உங்களிடத்துல நான் எடுத்தோன்னு அந்த அர்த்தாஷ்டம சனியை சொல்லலைன்னா, அதை சொல்லி உங்களை ஏன் இன்னும் ரொம்ப பயமுறுத்தணும்? அர்த்தாஷ்டம சனியோடைய தாக்கம் இல்லை அப்படின்னு விருச்சிக ராசிக்காரங்கிட்ட போய் நம்ம சொல்ல முடியுமா? இருக்குதான். பஞ்சமஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். குழந்தைகளுடைய கல்வி, குழந்தைகளுடைய வேலை வாய்ப்பு, குழந்தைகளுடைய திருமணம் ரீதியா விருச்சிக ராசியை சார்ந்த பெற்றோர்கள் எவ்வளவு கவலைப்படுறாங்க தெரியுமா? விருச்சிக ராசியை சார்ந்த மாணவ செல்வங்கள் படிப்பு நிறைவு பெறுவதற்கு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. விருச்சிக ராசியை சார்ந்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பிற்காக கடினமாக முயற்சி பண்றாங்க. உங்களிடத்திலே இருக்கக்கூடிய திறமை, உங்களிடத்திலே இருக்கக்கூடிய முயற்சி, இவைகளுக்கெல்லாம் என்று வெற்றி கிடைக்கும் அப்படின்னு ஏங்கின்னு இருக்கீங்க. கவலைப்படாதீங்க. 1/5/2024 பிறகு அபரிமிதமான ஒரு வெற்றி உங்களுக்கு வரப்போறது. சில சமயங்கள்ல
காட்டு பகுதியில இருள் பகுதியில நடந்து வரும் பொழுது கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதை போலதான் விருச்சிக ராசியை சார்ந்தவர்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒளியை கொடுக்கக்கூடிய தினம் 1/5/2024 என்பதை மனதில் பதிய வைத்துக் கொண்டு உங்களது கடமைகளில் கண்ணும் கருத்துமாக செயல்படுங்கள். கோளறு பதிகத்தை பாராயணம் செய்யுங்கள். ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவரை மனதில் தியானம் செய்யுங்கள். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஏழை எளியவர்களுக்கு உங்களால் ஆன தான தர்மங்களை செய்யுங்கள். இறையருளும் உங்களது தான தர்மத்தினுடைய சிந்தனைகளும் உங்களது எதிர்காலத்தை வெற்றியாக ஆக்குவதற்கு உறுதுணையாக இருக்கும். கவலையை தவிர்த்து முயற்சியை தொடங்கி இறையருளை சிந்தியுங்கள். வெற்றி நமதே. நம் வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கை தன்னகத்தே உடைய தனுர் ராசி பக்த கொடிகளே, தனுர் ராசிக்காரங்கள்ட்ட தன்னம்பிக்கை நிறைய இருக்கு. நீங்க ரொம்ப இப்ப இந்த சமயத்திலலாம் இன்டெலிஜென்ட்டா தான் செயல்பட்டு இருக்கீங்க. நீங்க உங்கள் கையில ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. கடந்த காலத்துலலாம் நிறைய சிரமப்பட்டீங்க. இப்ப டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு காரியங்கள்லாம் வெற்றி ஆயிண்டே தான் வருது. ஆனா உங்களுடைய திறமை என்ன செய்யறதுன்னா, ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுட்டு டிக் பண்ணிட்டே வரீங்க. அதுல 10 விஷயம் எழுதிருக்கீங்க. 6 சப்ஜெக்ட் டிக் ஆயிடுது, சக்சஸ் ஆயிடுது. நீங்க வெளியில பேசும்போது எப்படி தெரியுமா பேசுவீங்க? 6 விஷயம் எனக்கு சக்சஸ் ஆயிடுதுன்னு சொல்ல மாட்டீங்க. இன்னும் சக்சஸ் ஆக வேண்டிய 4 விஷயம் இருக்கு இல்லையா, பா இதெல்லாம் பாக்கி இருக்குப்பா. ஏன்னா உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரொம்ப சூப்பரா எல்லாத்தையும் சக்சஸ் ஆக்கிண்டே வரார். சப்தம தசம ஸ்தானாதிபதியும் உங்க ஐக்கியூ டெவலப் பண்ணிட்டே வரார். உங்களது ராசிக்கு 5, 12 அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். சகோதர சகோதரிகளுடைய அன்பு, ஆதரவு, உதவிகள் கிடைக்கிறது. பூர்வீக சொத்துக்கள் ரீதியா வர வேண்டியதெல்லாம் வந்துடுத்து. குடும்ப ரீதியான முயற்சிகள் வெற்றியை பெற்று இருந்தாலும் நீங்க 10 சப்ஜெக்ட்ல 6 சப்ஜெக்ட் உங்களுக்கு 6 சப்ஜெக்ட் சக்சஸ் கொடுத்து அப்படிங்கிறது உங்க உள் மனசுக்கு தெரியும். நீங்க இல்லைன்னு என்கிட்ட சொல்ல முடியாது. அந்த 10 சப்ஜெக்ட்ல 6 டிக் ஆயிடுது இல்லையா? நீங்க ஒரு ஜோதிடர்கிட்ட போனா கூட எனக்கு அந்த 6 சப்ஜெக்ட் சக்சஸ் ஆயிடுதுன்னு சொல்ல மாட்டீங்க. இன்னும் எனக்கு 4 சப்ஜெக்ட் நடக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு நடக்க வேண்டியதை சொல்லுவீங்க. அதுதான் உங்க திறமை. ஆனாலும் உங்க ஆழ் மனதுக்குள்ள நீங்களே ஒரு திருப்தி பெற்றிருக்கீங்க. 10 விஷயத்துல 6 சப்ஜெக்ட் நம்ம சக்சஸ் ஆயிட்டோம் அப்படிங்கிறது உங்க உள் மனசுக்கு தெரியறது. வெளியில பேசும்போது நடக்க வேண்டிய 4 சப்ஜெக்ட பேசிட்டு இருக்கீங்க. அதுவும் இந்த வாரத்தில் நடக்க போறது. கவலைப்படாதீங்க. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த தனுர் ராசியை சார்ந்தவங்க இந்த 4 விஷயத்தையும் 10ல 6 சக்சஸ் ஆயிட்டீங்க, இன்னும் 4 இருக்கு இல்லையா? இந்த 4 விஷயத்தையும் 1/5/2024க்குள்ள நீங்க சக்சஸ் பெறணும் அப்படின்னு முயற்சி பண்றது நல்லது. நிச்சயமாக முழு வெற்றி உங்களுக்கு கிடைக்க போறது. சதுர்ஸ்தானத்துல ராகு இருக்கார். அம்மாவுடைய ஆரோக்கியத்துல கவனம் தேவை. சில பக்தர்கள்லாம் தாய் வழி சொத்துக்கள் மூலம் எனக்கு இப்போ சொத்து வருமானு கேட்டு இருக்கீங்க. இந்த சமயத்துல தாய் வழி சொத்துக்களுக்கான முயற்சிகளை நீங்கள் முயற்சிக்கலாம். ஜோதிட ஆர்வலர்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம். 4வது ஸ்தானத்துல ராகு இருக்கும் பொழுது மாத்ருஸ்தானம்ங்கிறது சதுர்ஸ்தானமாச்சே, அங்க போய் ராகு இருக்கும் பொழுது தாய் வழி சொத்துக்களை எப்படி முயற்சிக்கலாம்? இதுல ஒரு சின்ன சூக்ஷ்மத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். பூமி காரகன் அப்படிங்கிறவர் செவ்வாய் பகவான். 3வது ஸ்தானத்துல அவர் இருக்கார். தனுர் ராசிக்கு 3வது ஸ்தானத்துக்கு முயற்சி ஸ்தானம்னு பேரு. அந்த செவ்வாய் பகவான் பஞ்சம விரயஸ்தானாதிபதி, 5, 12 அதிபதி. 3வது ஸ்தானத்தில் இருக்கும் போது அசையா சொத்துக்கள் ரீதியான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். ஆகையினால் அசையா சொத்துக்கள், வீடுகள், மனைகள், நிலங்கள் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை இந்த வாரத்துக்குள்ள நீங்க பிளான் பண்ணுங்க.
உங்களுடைய வெற்றிக்கான ஒரு டைம் டேபிள்ல இருக்கக்கூடிய 10ல் 6 சப்ஜெக்ட் உங்களுக்கு வெற்றியை கொடுத்து ரிமைனிங் 4 பாக்கி இருக்கக்கூடிய 4 விஷயங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் வெற்றியை பெறக்கூடிய வாரமாக அமைவதற்கு நல்வாழ்த்துக்கள். தனுர் ராசியை சார்ந்த பக்த கொடிகள் அபய ராகு அனுகிரக கேதுவை வழிபடுவது மேலும் வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். மகத்தான மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் ஒரு ட்ரமாண்டஸான சேஞ்ச் உங்க லைஃப்ல ஏற்பட போகுது. என்ன சாமி, 7.5 சனி பகவானுடைய காலம் ஒரு பக்கம் இருக்கு, 2வது ஸ்தானத்துல போய் சனி பகவான் சஞ்சரிக்கிறார், குரு பகவான் அர்த்தாஷ்டம ஸ்தானத்துல இருக்கார். எங்களுக்கு எப்படி சாமி நல்லது கிடைக்க போறது? உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானத்துல இந்த வாரத்துல சூரியன் இருக்கார். இவர் என்ன பண்றாருன்னா உங்களுடைய முயற்சியை மோட்டிவேட் பண்ண போறார். நேத்தி வரைக்கும் நீங்க கொஞ்சம் சோர்ந்து இருந்தீங்க, இப்ப என்ன பண்றீங்கன்னா இந்த வாரத்துல சும்மா உட்கார்ந்து என்ன பண்றது, ஏதாவது ஒண்ணு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு முயற்சி பண்ணும் பொழுது உங்களுக்கு சக்சஸ் கிடைச்சிடும். எதிர்பாராமல் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எதிர்பாராத வெற்றியை கொடுக்க போறது. இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு கூடுதல் பெனிஃபிட் என்னன்னா, பஞ்சம தசமஸ்தானாதிபதி 5-10 கூடைய சுக்கிர பகவான் தனஸ்தானத்தில் இருக்கார். இந்த வாரம் உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ தாராளமா இருக்கும். இந்த கேஷ் ஃப்ளோ தாராளமா இருக்கக்கூடிய கோச்சார அமைப்புகள் இருக்கும்போது பழைய பாக்கிகள் எல்லாம் கேளுங்க. அதுவும் பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த அவுட்ஸ்டாண்டிங் கேஷை கொண்டு வர்றது ஒரு கலை. இந்த வாரத்துல நீங்க பழைய பாக்கிகளை எல்லாம் கேட்க வேண்டிய வாரமாகவும், பழைய பாக்கிகளை எல்லாம் கேட்கும் போது நிச்சயமா உடனடியாக கிடைச்சிடும். நீங்க 100 ரூபாய் கொடுக்க வேண்டிய ஆள்கிட்ட போன் பண்ணி கேட்டீங்கன்னா அவன் 20 ரூபாயாவது கொடுப்பானான்னு நினைச்சுப்பீங்க, அவன் 80 ரூபாயா கொண்டு கொடுத்துருவான். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட கூடுதல் பொருளாதார வரவையும் பொருளாதார ரீதியான கேஷ் ஃப்ளோ இந்த வாரம் உங்களுக்கு அதிகரிப்பதையும் நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். நான் சொல்றதை எழுதி வச்சுக்கோங்க, சேலஞ்சபிளா நீங்க பாருங்க, பார்த்துட்டு அந்த வாரம் நிறைவுல எங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் கேஷ் ஃப்ளோ நன்னா இருக்க போறது. கடந்த காலத்தை ஒப்பிடும் பொழுது யார் கேஷாவது வந்துட்டே இருக்கும். அப்பேற்பட்ட பாக்கியங்கள் ஏற்பட போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில கூடுதல் முயற்சியை சிந்திக்கக்கூடிய வாரமா அமைய போறது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் கூடுதல் முயற்சிகளோடு வெற்றியை கொடுக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். முயற்சி அப்படிங்கிறது கூடுதல் முயற்சி. இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், அந்த இடத்துக்கு போனோம்னா அவர் இருக்காரான்னு பார்த்துட்டு வந்துடும், இது முயற்சி. கூடுதல் முயற்சின்னா அந்த இடத்துல போய் உட்கார்ந்து நம்ம காரியத்தை சாதிச்சுட்டு வர்றது, இதுதான் கூடுதல் முயற்சி. அப்ப இந்த கூடுதல் முயற்சி எடுத்தோம்னா நமக்கு வெற்றி கிடைச்சிடுது இல்லையா? மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் கூடுதல் முயற்சி வெற்றியை கொடுக்க போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கொஞ்சம் பொறுங்கோ. 1/5/2024 பிறகு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போறது. அதை போல சின்ன சின்ன தடைகள் உடையவர்களுக்கு, மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு அருமையான பொற்காலத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதற்கான விளக்கங்களை தமிழ் புத்தாண்டு ராசி பலன் நிகழ்ச்சியில நாம் விரிவாக சிந்திப்போம். மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகள் விநாயகப் பெருமான் வழிபாடு செய்வது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். சிவபெருமான் வழிபாடு செய்வது, சிவ ஆலயங்களை தரிசிப்பது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். நிறை குடமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்த கொடிகளே, கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்துல ஒரு சக்சஸ் கொடுக்கக்கூடிய பிளானட் அப்படின்னா சுக்கிர பகவான். சதுர் பாக்யாதிபதி உங்களது ராசிக்கு 4-9க்கு அதிபதி உங்க ராசியை கடந்து வர்றார். கும்ப ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு சுக்கிர பகவான் மட்டுமே இந்த வாரத்துல ஃபேவரபிளா இருக்கார். மற்ற பிளானட்ஸ் எல்லாம் நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், நீங்களே தீர்மானிச்சுக்கலாம்.
கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்துல அனுகூலமான அமைப்பை தாண்டி வந்து கொண்டிருக்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். அப்ப இந்த சுக்கிர பகவானுடைய பிளெஸிங்ஸ் உங்களுக்கு அனுகூலமா இருக்குன்னாலே கேஷ் ஃப்ளோ ஓரளவுக்கு நன்னா இருக்க போறது, கணவன் மனைவி ஒற்றுமை நன்னா இருக்க போறது, பொருளாதாரத்திலையும் குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமையும் இருந்துடுத்துனாலே சந்தோஷம் தானே. பாக்கி எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் இல்லையா. கேஷ் ஃப்ளோ கையில இருக்கு, கணவன் மனைவி அன்பு இருக்கு, இது ரெண்டும் இருந்துடுத்துனாலே எந்த சூழ்நிலைகளையும் சமாளிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய தன்னம்பிக்கை பெருகும். இப்ப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சுகஸ்தானாதிபதி அனுகூலம் இருக்கு, பாக்யாதிபதியினுடைய அனுகூலம் இருக்கு, கேஷ் ஃப்ளோ நன்னா இருக்கு, கணவன் மனைவி அன்பு பெருக போறது, உல்லாச பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போறது, நண்பர்களோடு வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டு பயணங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போறது, வெளியூரில் வசிக்கக்கூடிய இந்தியர்களுக்கு உள்நாட்டு பயணத்தை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போறது, மாணவ செல்வங்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது, பேச்சை தொழிலாக உடைய பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது, பேச்சாற்றல் மூலம் பல வெற்றிகள் நாடி வரப்போறது. இருந்தாலும் இந்த வாரத்திலே எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சப்தம ஸ்தானாதிபதி வாக்குஸ்தானத்தை சஞ்சரிக்கின்றார். அஷூரன்ஸ் கொடுக்க வேண்டாம், வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்க்கணும். ரொம்ப எமோஷன் ஆக வேண்டாம், உங்க பிபி லெவலை கொஞ்சம் செக்அப் பண்ணிங்க. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எமோஷனல் சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகும். உங்க எழுத்தாப்புல உங்க எமோஷனல தூண்டக்கூடிய சம்பவங்கள் ஏற்படலாம். அந்த சமயத்துல கொஞ்சம் மெடிடேட் பண்றது, மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்றது, பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சப்கான்சியஸ் மைண்டுக்கு சொல்றது, இவைகள் எல்லாம் நீங்க பிளான் பண்ணும் பொழுது நிச்சயமாக இந்த வாரத்தை வெற்றி வாரமாக சிந்திக்க முடியும். குறிப்பா வயதில் பெரியோர்கள் 40+, 50+லாம் அவசியமா பிபி செக்அப் பண்ணிங்க. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்க பிபி செக்அப் பண்ணுங்கன்னு தான் உங்களை சொல்றேன், உங்களுக்கு பிபி வரணும்னு சொல்லலை. ஏன்னா அது வந்து உங்களுக்கு இந்த பிபி செக்அப் பண்ணும் பொழுது அதை கண்ட்ரோல் பண்ணணுங்கக்கூடிய ஒரு சிந்தனை தோன்றும். ஆகையினாலே 40+, 50+ல இருக்கிறவங்க எல்லாம் பிபி செக்அப் பண்ணிக்கிறது அனுகூலத்தை கொடுக்கும். அஷூரன்ஸ் கொடுக்க வேண்டாம். மற்றபடி கேஷ் ஃப்ளோ நன்னா இருக்க போறது, குடும்பத்துல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போறது. அதே போல ஏதோ ஒரு ஃபியூச்சர் பிளானை சிந்திச்சுட்டு இருக்கீங்க. உங்க ஃபியூச்சர் பிளானை எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனை தோன்றது. ஒரு பெரிய டிசிஷன் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏதோ ஒரு பெரிய டிசிஷன், இதை போய் யார்கிட்ட கேட்கறது, எப்ப கேட்கறது, எப்படி கேட்கறதுன்னு ஒரு குழப்பம் இருக்கு. நிச்சயமா உங்களுக்குன்னு சில வெல்விஷர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட பேசலாம். அந்த டிசிஷன் மேக்கிங் மட்டும் உங்க ஜனனகால ஜாதகத்தை ஸ்டடி பண்ணிட்டு எடுங்கோ. அவசரப்பட்டு எடுத்தோம் கவுத்தோன்னு எடுக்க வேண்டாம். இப்ப வந்து கும்ப ராசி சார்ந்தவர்கள் எந்த கேட்டகரியில இருந்தாலும் ஏதோ ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருப்பீங்க. அது குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, பொது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அரசியல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நிச்சயமா ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களது குலதெய்வம் அதற்கான வழியை உங்களுக்கு காட்டும். அதனால அந்த டிசிஷன் மேக் எடுக்கும்போது உங்க ஜனனகால ஜாதகத்தை நன்னா ஸ்டடி பண்ணிட்டு எடுங்கோ. வாக்குஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கிறார், அதனால அஷூரன்ஸ் கொடுக்க வேண்டாம். கும்ப ராசியை சார்ந்த பக்த கொடிகள் கொஞ்சம் விலை உயர்ந்த பொருள்லாம் சேஃப்டி பண்ணுங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி, ஆடையாக இருந்தாலும், ஆபரணமாக இருந்தாலும், கேஷா இருந்தாலும், எந்தெந்த விஷயங்களை எவ்வாறு சேஃப்டி பண்ணணும் அப்படிங்கக்கூடியதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. இந்த வாரம் உங்களுக்கு நீங்கள் விலை உயர்ந்த பொருட்களை பாதுகாக்க வேண்டிய வாரம் அப்படிங்கிறத ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கோ. அபயராகு அனுகிரக கேதுவை தியானம் பண்றது, ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் அபயராகு அனுகிரக கேதுவிற்கு பாலபிஷேகம் செய்வது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். ஆச்சரியங்களை மதித்து சம்பிரதாயங்களை பின்பற்றக்கூடிய மீனராசி பக்த கொடிகளே, மீனராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் வந்து ஒரு ட்ரமாண்டஸான மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய, மாற்றம்னா என்ன,
டெய்லியே நம்ம மாற்றத்தை தானே பார்க்குறோம். எந்த விதமான மாற்றம்? அனுகூலமான மாற்றமா? அனுகூலமான மாற்றம் தான். உங்க ராசிநாதன் தனஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். அப்ப நீங்க ஏதோ ஒரு ஃபைனான்சியல் ரீதியான ஒரு பெரிய பிளானிங்ல இருக்கு. எந்தெந்த விதமான முதலீடுகளை எவ்வாறு செய்யணும், மார்ச் மாசம் எந்தெந்த விஷயங்களை எப்படி பிளான் பண்றது, அந்த பிளான் பண்ணும்போது நமக்கு எப்படி பண்ணினா டாக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கும், அதை போல பலவிதமான முதலீடுகள் ரீதியான சிந்தனைகள். உங்களது ராசிநாதன் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவசியம் மீன ராசியை சார்ந்தவர்கள் முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த வாரத்துல திட்டமிடுங்கோ. சாமி, நாங்கெல்லாம் அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்லை, கையில உங்கள்கிட்ட சின்ன தொகை இருந்தால் கூட ஒரு 500 ரூபா இருந்தா கூட பேங்க்ல கொண்டு போடுங்க. அதுக்கு என்ன காரணம்னா, 2வது ஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சரிப்பது என்பது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு வரப்பிரசாதம். உங்களது ராசிக்கு 1-10 அதிபதி. அவர் இப்ப தனஸ்தானத்துல இருக்கார். இப்ப ஏதோ ஒரு கேஷ் ஃப்ளோ உங்கள்கிட்ட நடமாடிட்டு இருக்கு. அதை நீங்க டெபாசிட் பண்ணா, அதை முதலீடு பண்ணா, அது உங்களுக்கு எதிர்காலத்துல கை கொடுக்கும். இத நீங்க இந்த 10-11 மாசமா செய்யாட்டாலும் பரவாயில்ல, இந்த வாரம் மீன ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு முதலீடு செய்ய வேண்டிய வாரம். நீங்க அது முதலீடு நீங்க எதுல வேணாலும் நீங்க பிளான் பண்ணீங்க. இந்த கையில இருக்கக்கூடிய தொகையை உங்களது குடும்ப ரீதியான எதிர்காலத்திற்கு முதலீடு செய்வதற்கான வாரமாக இந்த வாரத்தை திட்டமிடுங்கள். உடனடியா அவைகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, நடைமுறைப்படுத்துங்க. அபரிமிதமான வெற்றியை நீங்கள் பெறப்போகிறீர்கள். மீன ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு ஏன் உடனடியா இந்த வாரத்துல நீங்க செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு உங்க விரயஸ்தானத்துல சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறார். இதுக்கு விரயஸ்தானத்துல சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறார். ஏதோ ஒரு பெரிய செலவு உங்களுக்கு பக்கத்திலே இருக்கு. நீங்க இன்னைக்கே முதலீடு செஞ்சுட்டீங்கன்னா நாளைக்கு வரக்கூடிய செலவை வேற ஒரு வழியில நீங்க பிளான் பண்ணிடுவீங்க. இன்னைக்கு இந்த கேஷை கையில வச்சிருந்தீங்கன்னா இது அப்படியே நாளைக்கு செலவு பண்ணிடுவீங்க. அதனால இந்த ராசி பலன் நிகழ்ச்சியை பார்த்த உடனேயே நீங்க முதல்ல செய்ய வேண்டியது முதலீடு. டெபாசிட் பண்றீங்களா, ஒரு இடம் வாங்குறீங்களா, கோல்டு வாங்குறீங்களா, லெஃப்ட் யூ, அந்த மாதிரி இம்மீடியட்டா பிளான் பண்ணிடுங்க. நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிற ஒவ்வொருவரும் நீங்க உங்களுக்கு ஒரு நல்ல தகவலை குருஜி கொடுத்திருக்கார். அவர் சொன்னதுனால நீங்க ஒரு வாரம் கழிச்சு நீங்க சொல்லணும், நீங்க சொன்னேன் சுவாமி, நீங்க சொன்னதுனால நாங்க அதை டெபாசிட் பண்ணோம், நல்ல வேலை இந்த பெரிய செலவுலேருந்து எங்களை காப்பாத்திட்டு. உங்களுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு தகவலும், நாங்கள் உங்களுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு உதவியும் நீங்கள் முழு பயனை பெற வேண்டும், நீங்கள் முழு பயனை பெற வேண்டும் என்பது மட்டுமே எங்களது தொலைநோக்கு சிந்தனை. உலக அளவில் இருக்கக்கூடிய நமது கிளைண்ட்ஸ் மீன ராசியை சார்ந்தவர்கள் இந்த வாரத்தை முதலீடு வாரம் அப்படின்னு பிளான் பண்ணுங்க, டெபாசிட் பண்ணுங்க. உங்களது எதிர்காலத்தில் இப்பொழுது செய்யக்கூடிய முதலீடுகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. அதை போல வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் இளைஞர்களுக்கு அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போறது. மீன ராசி சார்ந்த இளைஞர்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் திட்டமிடுங்கள். உங்களுக்கு எழுத்தாப்பிலே ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள், சில பேர் குழந்தைகள் ஜாதகம் பார்க்க வரா, என் எதிர்பார்ப்புக்கு தகுந்த பொண்ணு கிடைக்கணும். உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? நல்ல படிப்பு இருக்கணும், ஓகே. நல்ல வேலை பார்க்கணும், ஓகே. நல்ல வெளி உலக அறிவு இருக்கணும் அப்படின்னு ஒரு குழந்தை சொன்னார். வெளியுலக அறிவு அப்படிங்கிறது இடத்துக்கு இடம் மாறுபடும். இப்ப நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை சென்னையில இருக்காது, சென்னையில இருக்கக்கூடிய சூழ்நிலை டெல்லியில இருக்காது. அப்ப அது அனுபவம் தான் கொடுக்கணும். இன்னைக்கு இளைஞர்கள் எதிர்பார்ப்புகள் ரீதியாக அவர்களுக்கு கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் நழுவ விட்டு கொண்டிருக்கிறீர்கள். மீன ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு, இளைஞர்களுக்கு தயவு செய்து
இந்த காலகட்டங்களில் திருமணத்தை நிச்சயம் செய்து கொள்வது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். பெற்றோர்கள் இப்ப ரொம்ப முயற்சி பண்றாங்க. சில குடும்பங்கள்ல பெற்றோர் முயற்சியே பண்றதில்ல, அதுவும் ஒரு பக்கம் இருக்கு. இப்ப மீன ராசியை சார்ந்த திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த வாரத்துல திருமணத்திற்கான முழு முயற்சியை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள், எதிர்பார்த்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள், கணவன் மனைவி ஒற்றுமை போன்ற பலவிதமான அனுகூலங்களை எல்லாம் பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகின்றது. இருந்தாலும் உங்க ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சரிக்கிறார், சூரிய பகவான் உங்க ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலமும் கூட. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதையும் தள்ளி போட வேண்டாம். போலியான விளம்பரங்களை நம்பி ஏமாற வேண்டாம். கணவன் மனைவி ஒற்றுமைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுங்கள். இந்த வாரம் மேலும் வெற்றி வாரமாக அமைய நல்வாழ்த்துக்கள். அனுகிரகவத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும். அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும். மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ. நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். நல்ல தொழில், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்து திருமணம் சித்திக்கட்டும். நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம், சந்தோஷம், ஆனந்தம் எங்கும் நிலவட்டும். அனுகிரகவத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. புதுவை ஸ்ரீ பைரவ சக்தி பீடத்தில் பிரதி தேய்பிறை அஷ்டமி மற்றும் வளர்பிறை அஷ்டமி தினங்களில் மாலை 4 மணிக்கு பைரவ குருஜி நடத்தும் ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவ சர்வ காரிய சித்தி மகாயாகம். இந்த யாக பூஜைகளை பங்கு பெற்றுக் கொள்ளும் பொழுது நினைத்தது நடக்கும், கேட்ட வரம் கிடைக்கும். மேலும் ஹோம பூஜையில் வைத்து பூஜை செய்த பைரவருடைய ரக்ஷை, பைரவருடைய நாணயம், ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய சக்கரம் ஆகியவை பக்தர்களுக்கு வழங்கி வருகின்றோம். மேலும் விவரங்களுக்கு 8300054499. அனைவரும் வருக, பைரவர் திருவருள் பெறுக. அனுமதி இலவசம்.